ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு rjjamunakitchen. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 நிமிஷத்தில் சுலபமாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் நம்மளுடைய சேனலோடது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 ப்ரெட்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் 4 ப்ரெட்டில் வந்து செய்ய போகிறேங்க. இப்போது ஒரு நைஃப் வச்சுட்டு இதை நீட்டாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக கட் பண்ணுங்கள், ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப லேஸாக இருக்கும், அதனால் உடஞ்சிடும். ஸோ நீங்கள் பொறுமையாக கட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து இப்போது ஒரு பவுலில் வந்துட்டு 2 முட்டையை வந்து உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒரு முட்டையை சேர்த்துட்டேன், இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்க்குறேன். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணாலும் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், 1/4 டேபிள் ஸ்பூன் கிட்ட. இப்போது இதை ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட இது இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பெப்பர் சேர்த்துக்கிறேன், பிளாக் பெப்பர். இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம டிப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு ப்ரெட் எடுத்து நம்ம இந்த முட்டையில் வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக போட்டு எடுத்துடுங்க, ரொம்ப நேரம் விடாதீங்க. விட்டிங்க அப்படின்னா உடஞ்சிடும். எடுக்கும்போதும் நீங்கள் பார்த்து பொறுமையாக எடுக்கணும், ஏன்னா ரொம்ப லேஸாக இருக்கும். அதனால் பார்த்து எடுங்க. நீங்கள் கை கூட யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கையில். இப்போது டிப் பண்ணிட்டேன். இதை எடுத்து வந்து நான் ப்ரெட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேங்க. ப்ரெட் தூளில் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ப்ரெட் க்ரம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் போடுங்க. ப்ரெட் தூளே நல்லா தான் இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட நிறைய ப்ரெட்டு இருக்குது, இது நல்ல ஒரு டிப்ஸ். இது உங்கள்கிட்ட நிறைய ப்ரெட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்துட்டு தூள் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்துட்டு கெடாமல் நல்லா இருக்குங்க. இப்போது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க, அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும். அவ்வளோதான், நான் போட்டுட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், கோட் பண்ணியாச்சு. உங்களுக்கு உடையிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து பொரிச்சிக்கலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் காஞ்சதும் நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறேங்க. மொத்தமாக போடாதீங்க, கண்டிப்பாக உடையும். ஸோ நீங்கள் வந்துட்டு 1 இல்லை 2 அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக எப்பவும் போல் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான பிரெட் ஃபிங்கர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதே மாதிரி டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.